உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விடயம் என்ன நினைக்கிறீங்க? அதாவது பிஜிடிஆர்பி தேர்வு. இது பிஜிடிஆர்பி தேர்வு தள்ளி போகுமா? இல்லை குறிப்பிட்ட தேதியிலே அக்டோபர் 12 அன்று நடக்குமா? அப்படிங்கிற இந்த கேள்விகளுக்கு ஒரு விடையாக இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. அது ஒன்றும் இல்லைங்க, ஹால் டிக்கெட் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுதாங்க இது முக்கியமான ஒரு அப்டேட்டு. அப்போ தள்ளி போகலை. எக்ஸாம் குறிப்பிட்டபடி நடக்க இருக்குது. சரிங்களா? இப்போ அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆசிரியர் தேர்வு டிஆர்பி வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உள்ளே போயிட்டு நீங்கள் இது பண்ணீங்கன்னா இதில் ப்ரெஸ் நியூஸ் இருக்குது. அடுத்து கிளிக்கர் டவுன்லோடு ஹால் டிக்கெட் ரெண்டுமே இருக்குது. ப்ரெஸ் நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க வாங்க பார்ப்போம். இதில் ஆசிரியர் தேர்வு வாரிய அறிக்கை எண் 2/2025 நாள் 10/7/2025 படி 2025ஆம் ஆண்டிற்கான முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 மற்றும் கணினி பயிற்றுனர் நிலை 1 ஆகிய பணியிடங்களுக்கான தேர்வு எதிர்வரும் 12/10/2025 அன்று நடத்தப்பட உள்ளது. அக்டோபர் 12, 2025 நடத்தப்பட இருக்குது. இத்தேர்வினை எழுத 2,36,530 தேர்வர்கள் விண்ணப்பித்துள்ளனர். ரைட்டுங்களா? விண்ணப்பித்த தேர்வர்களுக்கு நுழைவுச்சீட்டு கால் டிக்கெட் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யப்பட்டுள்ளது. எனவே தேர்வர்கள் 30/9/2025 முதல் இன்றைய தேதியிலிருந்து உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை உள்ளீடு செய்து தங்களுக்குரிய நுழைவுச்சீட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேர்வு கூட நுழைவுச்சீட்டினை பதிவிறக்கம் செய்வதில் ஏற்படும் கடைசி நேர பதற்றத்தை தவிர்க்கும் பொருட்டு தேர்வு கூட நுழைவுச்சீட்டு முன்னதாகவே வெளியிடப்பட்டுள்ளது. எனவே தேர்வர்கள் தேர்விற்கு ஒரு வார காலத்திற்கு முன்னதாகவே தங்களுடைய நுழைவுச்சீட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதுதாங்க இந்த தகவல் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ நீங்கள் எப்படியாக கால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு டெமோ மாதிரி காட்டுறேன், உங்களுக்கு தெரியும். சைன்இன் பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்துட வேண்டியதான். இதில் போஸ்டிங் எவ்வளவு இருக்குது? 1996 போஸ்டிங் தான் இருக்குது. ஆனால் விண்ணப்பித்தவர்களை எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்க இல்லையா? போட்டிகள் அதிகமாக இருக்குது. சைன் கொடுத்து நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா இதில் வியூ அப்ளிகேஷன் இருக்குது, பிரிண்ட் கால் டிக்கெட் இருக்குது. ரைட்டுங்களா? நீங்கள் வியூ அப்ளிகேஷனை கொடுத்து பாருங்கள். உங்களுடைய விண்ணப்பம் அந்த விண்ணப்பம் நீங்கள் அப்ளை பண்ணீங்க இல்லையா? அந்த விண்ணப்பம் இதில் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் அதை பார்த்துக்கங்க. ஒருவேளை நீங்கள் பிரிண்ட் எடுக்காமல் வச்சுருந்தீங்கன்னா இதை பிரிண்ட் எடுத்துருங்க, மறந்துடாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கால் டிக்கெட், பிரிண்ட் கால் டிக்கெட். அதை நீங்கள் டச் பண்ணீங்கன்னா பிரிண்ட் கால் டிக்கெட்டு உங்களுக்கு வந்துருச்சு இல்லையா? உங்கள் பேர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து விண்ணப்ப தேர்வு எண், உங்களோட கேண்டிடேட் ரோல் நம்பர் அது என்னங்கிறது இருக்குது. அடுத்து உங்களுடைய விண்ணப்ப எண் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிறந்த தேதியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். உங்கள் ஃபோட்டோ, உங்கள் சிக்னேச்சர்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அடுத்து உங்கள் தந்தை தாய் பாதுகாவலர் பெயர் அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்கள் பாலினம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டிசபிலிட்டி அப்ளைடுனா எஸ் இல்லைனா நோன் கொடுத்துருங்க. அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டிசபிள் அப்படிங்கிற போது சொல்வதை எழுதுறதுக்கு ஸ்கிரைப் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா எஸ்னா எஸ், நோனா நோன்ட்டு அது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. விண்ணப்பித்த பதவி போஸ்ட் அப்ளைடு ஃபார் போஸ்ட் கிராஜுவேட்டா இல்லை இப்போ கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷனா இல்லை ஃபிசிக்கல் டைரக்டரா அப்படிங்கிறத அதையும் செக் பண்ணிக்கோங்க. எந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத அதையும் நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. உங்களுடைய முகவரிலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேர்வு மைய எண்ணோட உங்களுக்கு இருக்கும். எங்கே நீங்கள் தேர்வு எழுத போகிறீங்களோ அது இருக்கும், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இதுதான். ரைட்டுங்களா? இப்போ ஷெட்யூல் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 12/10/2025 எத்தனை மணிக்கெலாம் போகணும்? 8:30க்குலாம் உள்ளே போயிடணும். 8:30லேருந்து 9:30க்குள்ளே நீங்கள் உள்ளே போயிடணும். ரைட்டுங்களா? எக்ஸாம் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து 1:30 வரைக்கும் பொதுவாக எல்லா கேண்டிடேட்டுங்க. அதே பிடபிள்யூடி அதாவது டிஃபரெண்ட் லேப்டாய்டு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ½ அன் ஹவர் எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்காங்க பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு. ரைட்டுங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பொதுவாக கால் டிக்கெட்டு அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அதுபடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் இதுக்கான ஆதாரம் ஏதாவது கொண்டு போகணும். ஃபோட்டோவோட உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் ஆதாரம் ஒரிஜினல், அது ஆதார் கார்டாக இருக்கலாம், பேன் கார்டாக இருக்கலாம், பாஸ்போர்ட்டாக இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம். இப்படி ஏதோ ஒன்று நீங்கள் தான் அப்படிங்கிறது கொண்டு போகணும். இது புக்லேட்டாக தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் ரவுண்டில் கரெக்டான ஆன்சரை குறிக்கணும், ஷேர் பண்ணணும். அதற்கு என்ன பேனா யூஸ் பண்ணணும்னா
பிளாக் பால் பாயிண்ட் பென்னு தான் யூஸ் பண்ணணும். ரைட்டுங்களா? பிளாக் பேனா மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க வேற ஏதாவது பேனாலாம் யூஸ் பண்ணிறக்கூடாது. இது வந்து ஷேர் பண்றது தான். நீங்க எதுவும் எழுத போறதில்ல. ரைட்டுங்களா? ஸோ அதே போல பார்த்தீங்கன்னா, கால்குலேட்டரோ, லாக் டேபிளோ, பேப்பரோ, இல்ல டிஜிட்டல் டைரியோ, புக்கோ இப்படியாக எந்த ஒரு விடயத்தையும் நீங்க எக்ஸாம்க்கு கொண்டு போகக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இதில சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விடயம். இது கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, மல்டி சாய்ஸ் கொஸ்டின் தான் இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க அதில 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன்ங்கிறத நீங்க அதில நோட் பண்ணிறலாம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, எலிஜிபிலிட்டி போஸ்ட்டா கம்பல்சரி தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் 40% ஆஃப் டோட்டல் மார்க் எடுக்கணும். ரைட்டுங்களா? இதில ஒன்லி எலிஜிபிள் ஃபார் நெக்ஸ்ட் லெவல் எவாலுயேஷன் ஆஃப் பார்ட் பி ஆன்சர் ஷீட். ரைட்டுங்களா? அதாவது பேப்பர் ஏ வந்துட்டு 40% எடுத்தா தான் நீங்க பார்ட் பி வந்துட்டு திருத்துவோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. டிஃபரண்ட் லேப்ரரியை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட்டு அவங்களுக்கு வந்துட்டு அதில் மட்டும் எக்ஸம்ட். ரைட்டா? எப்படியாக இந்த கொஷின் பேட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30 கொஷின் இருக்கும், 50 மார்க்கு, 30 நிமிஷம் இந்த தேர்வு நடக்கும். அடுத்து மெயின் சப்ஜெக்ட் அதில் 110 கொஸ்டின் இருக்கும். அடுத்து எஜுகேஷன் மெத்தடாலஜி, எஜுகேஷன் சைக்காலஜி 30 கொஸ்டின், ஜென்ரல் நாலேஜ் 10 கொஸ்டின், ஆக மொத்தம் 150 கொஸ்டின் இருக்கும். இந்த எக்ஸாம் 3 ஹவர்ஸ் நடக்கும். ஸோ இப்படியாகத்தான் இந்த தேர்வு இருக்கும். இதில் வேற எதுவும் சந்தேகம் ஏதாவது உங்களுக்கு பேர்லையோ இல்லை டேட் ஆஃப் பர்த்லையோ எதுலையாவது உங்களுக்கு கிளியர் இல்லை அப்படின்னா டோல் ஃப்ரீ டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க. ஏன்னா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொறுமையா நீங்க வந்துட்டு அதுக்கு ஃபோன் பண்ணிட்டு வெயிட் பண்ணணும். ஒவ்வொரு செக்ஷனா வந்துட்டு அவங்க யாரு உங்களுக்கு ஃப்ரீயா இருக்காங்களோ, அவங்களுக்கு அத கனெக்ட் பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? ஸோ நீங்க அது அப்படியாக அந்த சந்தேகத்த வந்துட்டு நீங்க கேட்டு தெளிவு பெற்றுக்கலாம். தேர்வு தொடங்கிருச்சு. அக்டோபர் 12 அப்படிங்கிறது. நீங்க எந்த சென்டருங்கிறத நீங்க பார்த்துட்டு, நீங்க அதற்கு தகுந்த மாரி உங்கள தயார்படுத்திக்கங்க. ஸோ நல்லா படிங்க. கண்டிப்பா உங்களுக்கான வெற்றி நிச்சயம். மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.